ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு ஐடி ஸ்டூடெண்ட்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் சொல்கிற விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கலனா உங்கள் 4 வருஷம் இன்ஜினியரிங் டிகிரியே யூஸ்லெஸ் தான். நான் 10th முடிச்சதுமே இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு டிசைட் பண்ணதுனால 11th அண்ட் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் படித்தேன். 12th படிச்சுட்டு இருக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேம் ஐடி ஜாப் போனீங்கன்னா நிறைய சம்பாதிக்கலாம்னு சொன்னதுனால சிஎஸ்சி படிக்கணும்னு டிசைட் பண்ணேன். 12th முடிச்சது கவுன்சிலிங் அப்ளை பண்ணேன். ரிசல்ட் வந்த 4 காலேஜ்லையுமே சிஎஸ்சிக்கு சீட் கிடைக்கல. கண்டிப்பாக சிஎஸ்சி தான் படிக்கணும்னு டிசைட் பண்ணதுனால லோக்கலில் இருக்க டயர் 3 காலேஜில் அட்மிஷன் போட்டேன். 6 செமஸ்டரும் நல்லா படித்து நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா நல்ல வேலைக்கு போகலான்னு சொன்னதுனால தியரிலாம் படித்து ஸ்கோர்லாம் வாங்கியாச்சு. பட் 7th செம்மோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் போய் உட்காந்தப்போ தான் கேட்டாங்க ப்ராக்டிக்கல் நாலேஜ் வித் அட்வான்ஸ் ஸ்கில். ஆனால் அது நம்மக்கிட்ட எங்கே இருக்குது? ஏதோ தெரிஞ்ச தியரிட்டிக்கல் ஸ்கில்லெல்லாம் அப்ளை பண்ணி தடுமாறி ஆஃபர் கையில் வாங்கியாச்சு. ஆஃபரை வாங்கி பார்த்தா 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் சர்வீஸ் அக்ரிமெண்ட். எங்கேயோ ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டேன்னு தோணுதும் அப்போ தான் தெரிஞ்சிச்சு நமக்கு தேவை ப்ராக்டிக்கல் ஸ்கில்லுன்னு. அப்போத்துலேருந்து என்னோடய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்க ஆரம்பித்தேன். இப்போது நீங்கள் என்ன தப்பு பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. இதுமாரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். போயிட்டு வரேன். டாட்டா, பாய் பாய்.